கிளம்பலாமா? கொஞ்சம் இருங்க. எடுத்துக்கோங்க. லீலா வாமா போலாம். சம்மதி போனு எடுங்க, யாருன்னு பாருங்க. ஹலோ ஹலோ, இது ரவி வீடுங்களா? ஆமாங்க, நீங்க யாரு? சார், நான் காமராஜ் ரோட்ல வந்திருந்தேன். அங்க ரவிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவரோட ஃபோன் டயர் கீழே விழுந்துச்சு. அதுல நம்பர் பார்த்தேன், இந்த வீட்டு நம்பர் இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களும் சீக்கிரம் சிட்டி ஹாஸ்பிட்டல் போய் அவரை பாருங்க சார். என்னய்யா பெரிய கல்லா தூக்கி போட்டீங்க? சார், லேட் பண்ணாதீங்க சார். நீங்க ஒரு ஃபாதரா? இல்லைங்க, மாமனாரு. சார், சீக்கிரம் சிட்டி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போங்க சார். வந்துட்டேங்க. சம்பந்தி, ஏதோ மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட்டா? யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றான். ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்களா? என்ன சம்பந்தி, போன்ல யார் பேசுனது? யாரோ ரோட்ல போற புண்ணியவன் பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க. ரோட்ல போய்கிட்டு இருந்தானா, ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். ஆஸ்பத்திரியில சேர்த்துக்காங்களா? அந்த இடத்துல ரவி மாப்பிளையோட டைரி கிடைச்சான். அதுல இருந்து பேரையும் போனையும் பார்த்து ஃபோன் பண்றான். வாங்க ஆஸ்பத்திரி போவோம். சம்பந்தி, முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம். யாரோ தப்பா ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? என்ன மாதிரி செய்தி காதுல விடுது? எனக்கு நான் உடம்பு படபடங்குது. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க முதல்ல ஆஸ்பத்திரி போவோம். பாக்கி எல்லாம் அப்புறம் தான். மரம் மாதிரி நிக்காத, வா வா. போய் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கு. வா. காலையில கிளம்போதே காலில் அடிச்சுட்டேன். அப்பவே நினைச்சேன் அப்ப சொன்ன மாதிரி இருக்குதே. ரோடு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சா? இங்க பார்க்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, அந்த கேஸ் எடுத்துக்கிற அளவுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்ல. அதோட எங்க சீஃப் டாக்டர் வேற இன்னைக்கு வரல. அதனால நாங்க அட்மிட் பண்ணல. என்னம்மா, ஏதாவது அவருக்கு நிறைய அடிபட்டுருச்சா? ஆமா சார், பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பயப்படாது, அப்படி ஒண்ணா இருக்காது. ஏம்மா, அடிபட்டு ஒரு பேர் ரவியா? சாரி சார், நாங்க அதெல்லாம் எதுவும் கேட்கல. அந்த அளவுக்கு டைம் கூட எடுத்துக்கல. உடனே பக்கத்துல இருக்கிற சரவணா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டீடைல், காமராஜர் சாலையில தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஐயோ சம்பந்தி, அவன் அந்த வழியா தானே தினமும் கடைக்கு போவான். பயப்படாதீங்க, ஒண்ணா இருக்காது. பதறாதீங்க, பயப்படாதம்மா. நம்ம யாருக்கு எந்த தீங்கு நினைக்கிறது இல்ல. ஒண்ணா இருக்காது. எந்த ஆஸ்பத்திரின்னு சொன்னீங்க? சரவணா ஹாஸ்பிட்டல். அது எங்க இருக்குது? எனக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம், வாங்க. இதான் சம்பந்தி. அம்மா, ரோடு ஆக்சிடென்ட்ல ரவின்னு ஒருத்தர் சீரியஸா அடிபட்டு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. பார்க்க வந்திருக்கிறோம். அவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் மாமனார்மா, இவர் தாப்புனாரு. இவங்க உங்க சம்சாரம். சாரி சார், அவரை எங்களால காப்பாற்ற முடியல. அவரு இறந்துட்டாரு. முகத்தை கூட பார்க்காம போயிட்டாலையா? இப்படி ஏமாத்திட்டாலையா? இந்த பிள்ளைங்களா அழகாக்கிட்டு போயிட்டாலே சம்பந்தி. இந்த பிஞ்சுகளை கூட பார்க்காம போயிட்டாலே சம்பந்தி.
ஏம்மா ஏம்மா என் பிள்ளையெல்லாம் பார்க்கணும் தாய், என் பிள்ளையெல்லாம் பார்க்கணும். சாரி சார், பாடி மார்ச்சூரியில் இருக்கு. எடுத்துட்டு போக அரேஞ்ச் பண்ணுங்க சார். வாங்க சார். எங்கேயோ கூப்பிடுறேங்க. குழந்தைங்களை விட்டு போக முடியாதுப்பா. அப்பா, அவரா இருக்காது பாத்து. குழந்தைங்களை விட்டு போக மாட்டாருப்பா அவரு. அம்மா, இல்லப்பா. என்னை விட்டு போக மாட்டாருப்பா. இது அவரா இருக்காதுப்பா. என்னை நம்புங்கப்பா. அவர் இல்லப்பா இது. சொல்லுங்கப்பா. இது அவரா இருக்காதுப்பா. எங்கம்மா என் பிள்ளைய வச்சிருக்கீங்க? யாரையும் சொல்றாங்கப்பா. அம்மா, அப்பா, ஐயோ இல்லப்பா. அப்பா, அது அவரா இருக்காதுப்பா. அப்பா வேணப்பா. நான் பார்க்க மாட்டேன்ப்பா. ஐயோ அப்பா. பாரு, அது ரெண்டு மாப்பிள்ளை இல்லது. ரெண்டு மாப்பிள்ளை இல்ல, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ரெண்டு மாப்பிள்ளை இல்லது. அரே, ஐயோ, என் ராசாவை எங்கேயோ வச்சிருக்கிறீங்க. அங்க போய் பாரு. ஐயோ, உங்களை நான் எப்படிங்க பார்ப்பேன்? என்ன தனியா அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்களே. என்னங்க இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க பண்ணுவேன்? என்னங்க என்ன பாருங்க, நல்லபடியா தானே வேலைக்கு போனீங்க, இப்படி ஆகி போச்சு. என்ன கஷ்டப்பட்டு வச்சு காப்பாத்துனீங்களே. என்ன தனிக்க எனக்கு அமைஞ்ச புருஷ மாதிரி யாருக்கும் அமையாதுன்னு உலகெல்லாம் பேசுமே. இப்படி பண்ணிட்டீங்களே. ஏய் ஏய், நீ அழுகுற? அழாத. அழாதம்மா. உங்க அப்பா சொன்ன மாதிரி கடவுள் நம்மளை கைவிடலம்மா. அழாத. அது ஒண்ணு இல்லைங்க, அந்த பொம்பளை அழுதல்ல, இதுக்கு மனசு கேட்கல. அழுத அழ. ஆண்டவன் முடியத்துல நம்ம பயந்த மாதிரி ஒண்ணு நடக்கல. சார், இன்டர்வியூ கூட்டு போறேன். என்ன சம்மந்தி, இந்த நிலைமையில லீலாவால இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியுமா? பண்ணி ஆகணுங்க. இப்ப அனுபவிச்ச வேதனையோட வேலை கிடைக்கலன்னா இவன் தினம் தினம் அனுபவிச்சாங்க. உங்களுக்கு தெரியாதா? வாமா, முகத்தை கழுவிட்டு கிளம்பலாம். பாவம், நமக்காக அவங்க குழந்தை வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க. வா வா. என்னடா? என்ன ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இல்லைன்னா அவ்வளவு தூரம் அவசரமா கூப்பிடுவேனா? சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு பார்ட்டி வந்து இவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு இப்பதான் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லி கிளம்பினாரு. என்ன விஷயம் அதை சொல்றா. இல்லனே, அவர் ஏதோ கோவாக்கு ரெகுலரா பலசரக்கு அனுப்புறவரா. மாசம் 4 ட்ரிப் கோவாக்கு போகணுமா. டேர்ம்ஸ் ஒத்து வந்தா நம்ம கூட 6 மாசம் கான்ட்ராக்ட் போடுறேங்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆஃபர். இதுக்காக போன் பண்ணா இப்ப போய் நீங்க அதான் வந்துட்டேனடா. அதுக்குள்ள ஏன் அவர் அனுப்பிச்சா? நான் எங்க அனுப்புனேன்? நானும் முடிஞ்ச வரைக்கும் இருங்கன்னு தான் சொல்லி பார்த்தேன். அவரும் நீங்க வருவீங்கன்னு உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் அவசரமா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன் இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, எப்போ போனாரு? அவர் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. சரி, அப்ப வந்திருக்கணுமே, ஏன் வரல? என்ன கேட்டா? அவர் கஸ்டமர், முன்ன பின்ன தான் வருவாரு. நாம ஆபீஸ் போட்டு உட்காந்துருக்கோம். நாம தான் பொறுமையா அமைதியா வெயிட் பண்ணோம். டேய், சூழ்நிலை தெரியாம பேசாதடா. இவ்வளவு நாள் நான் உட்கார்லையா? சரி, இன்னைக்கு என்ன பிரச்சனை? நான் வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் அவசரமாவே போகணும். அப்படி என்னென்ன விஷயம்? நேற்றுக்கு டாக்டர் வந்து அம்மா சாப்பிடாதனால தான் பிரச்சனைன்னு சொன்னதுல இருந்து எனக்கு மனசு சரியில்லடா. நம்ம இவ்வளவு தூரம் கடந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்கு? அம்மா இப்படி பட்டினி கிடக்கிறத பாக்குறதுக்கா? அவங்க மனசுல ஏதோ இருக்குடா. நானும் காலையில இருந்து துருவி துருவி கேட்கறேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அவங்க மனசு ஏதோ பெருசா பாதிச்சிருக்கடா பாவம். இது பாவமா? யாரு? சும்மா இருங்கண்ணே. அம்மா மத்தவங்கள பாதிக்காம இருந்தாலே பெரிய விஷயம். நீங்க வேற. கிளம்புறேன். இருக்குண்ணே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கிளம்புறீங்க? நீ சொன்னதுக்காக நான் ஒன்றும் கிளம்பல. நான் இவ்வளவு கேட்டா அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. உடம்பு என்னத்துக்காருது? நான் போய் பார்க்கறேன். சரி, இப்ப நீங்க போக வந்து பார்ட்டி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? டேய், நீ ஏன் ஏதாவது சொல்லி சமாளிடா. அண்ணே, நீங்க இருக்கணும், உங்கள்கிட்ட தான் பேசணும்னு அவர் சொல்றாருண்ணே. ஏடா அந்த பாட்டியை பத்தியா பேசிட்டு இருக்க? நான் சொல்றது ஒரு விஷயமாவே பண்ணலையா உனக்கு? இல்லண்ணே, நான் அடிச்சு சொல்றேன். நீங்க எவ்வளவு தூரம் பதற அளவுக்கோ இல்ல பிசினஸை விட்டுட்டு ஓடுற அளவுக்கோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அம்மா வழக்கம் போல ஏதோ அக்கிரமம் பண்றாங்க, நீங்களும் வழக்கம் போல கண்மூடித்தனமா அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஜெய், தனி கொடுத்தன போற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்கடா. டிராமான்னு போட ஆரம்பிச்சிட்டா எல்லா விதமான வசனங்களும் வரத்தானே செய்யும். டேய், வாய மூடுறா. நான் கிளம்புறேன். அண்ணே, இருங்கண்ணே. குட் மார்னிங் சார். சார், பேங்க்குக்கு போயிருந்தேன். மேனேஜர் அந்த ஓவர் டிராஃப்ட் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். சார், டீ சார். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேருக்கு நடுவில் எவனோ ஒரு 3வது மனுஷன் அவனோட சுய லாபத்துக்காக இப்படி ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து போயிட்டான். அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் எங்கிட்டையும் உங்ககிட்டையும் ப்ளே பண்ணி ஃப்ராடு பண்ணி நம்ம 2 பேருமே பெரிய முட்டாளாகிட்டான். என்னை மன்னிச்சிருங்கண்ணே. என்னது? என்ன வார்த்தை மன்னிப்பு நிப்புன்னு? சச்சா, அப்படி இல்லைண்ணே, என் மனசுல இருக்கிறது முழுசா உங்களுக்கு புரியாது. என்ன கோபி, நீ என்ன பண்ணுவ பாவம்? இதெல்லாம் உங்க வீட்டில் உள்ளவங்க பண்ண கூத்து. எப்படி பார்த்தாலும் நானும் அதுல ஒரு காரணமா இருந்திருக்கேன்ல. இல்ல கோபி, எல்லாமே சாதாரணமா தான் நடக்குது. பாத்தியா, நீ வந்த நேரடியா பேசின, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. மனுஷன்னா இப்படிதான் இருக்கணும். எனக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும் கோபி. நமக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் ஒன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கிறோம்ல. இந்த தனத்துக்கும் விஜய்க்கும் என்ன, இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து பேசினா பிரச்சனையும் தீர்ந்துடும், நமக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இப்படிலாம் ஆசைப்படுறீங்க? ஏதோ நம்ம 2 பேரும் தெளிவா இருக்கிறோம், அதனால குழப்பம் இல்லாம போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பார்த்தா அதுல புத்தி வருதான்னு பார்க்கலாம். நம்மளை பார்த்தா நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? தனத்துக்கு ஒரு கோபம் வரும் பாரு, அது எங்கே இருந்து வருது எப்படி வருதுன்னு எல்லாம் இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியல. உங்களாலே முடியலையா? அதை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்க, அவன் நிச்சயமா பெரிய ஞானியா தான் இருக்கணும். அப்பா, அம்மா, இந்த இன்டர்வியூ சம்பந்தமா யாரை பார்க்கணும்? அந்த ஆப்போசிட் டேபிள்ல போய் பாருங்க. அங்கீங்களா? வணக்கம் ஐயா, என் பொண்ணு உங்களை பார்க்க சொன்னாங்க. என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா? இல்லைங்க, இதோட வேலை சம்பந்தமான விஷயம். இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, தாமதமாகி போச்சு. இதை பாருங்க சார், இன்டர்வியூ அந்த 3/4 பேர் வேலை கிடைக்காம மூஞ்சியை தொங்க போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் இப்ப தான் லேட்டா வந்து ஜம்முன்னு நிக்கிறாரு. ஏன் சார், உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டீங்களா? இல்லைங்க, ஒரு பிரச்சனை தான். அதுக்கு என்ன பண்றது? 10 மணிக்கு இன்டர்வியூனா 9:45 வந்து இருக்கணும்னு தெரியாதா? ஐயா ஐயா, இன்டர்வியூ கார்டை முதலே அனுப்பிச்சாச்சு. இந்த தேதியின் டைமுக்கு கரெக்டா வர வேண்டாமா? இல்லைங்க, நேரத்துல தான் கிளம்பணும். அது ஐயா, என் பொண்ணுக்கு வேற ஒரு ஏதாவது பண்ண முடியுங்களா? ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. சொல்லுங்க ஐயா. இங்க வந்து வேலை கிடைக்காத ஒருத்தன் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு முறைகேடு அது இதுன்னு ஸ்டே வேணாதான் உண்டு. அப்படி நடக்குங்களா? ஏங்க, நீங்களே கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க போல இருக்கு. வேணாங்க, வேலை கிடைச்ச அப்பா அவங்களோட வயிற்றுச்சல் ஏங்க குட்டிக்கிறீங்க? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லைங்க, நான் யாருக்கு கெடுதல் நினைக்கிறேன். இல்ல, நேரத்துக்கு வந்துருப்போம்யா. நாங்க வரும்போது மருமகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நினைச்சேன்யா, இன்டர்வியூக்கு லேட்டா வரும்போதே மருமனுக்கு ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஆரம்பிக்கிறீங்க. வேலை கிடைச்சா தினம் லேட்டா வருவீங்க. அதுக்கு காரணம் சொல்ல இப்ப ரிஹர்சல் பாக்குறீங்களா? பின்றீங்க நீங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அவங்க ஏதோ கேட்குறாங்க, நம்ம ஏதோ பதில் சொல்ல போறோம். அவங்களை கிண்டல் பண்ற உரிமை நமக்கு இல்லை சார். ஐயா, அந்த இன்டர்வியூ கார்டை கொடுங்க. அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. ஐயா, உங்க பொண்ணோட மார்க்ஸ் படி உங்க கம்யூனிட்டி கோட்டால உங்க பொண்ணுக்கு வேலைக்கான சான்சஸ் நிறைய இருந்தது.
இன்டர்வியூ ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருந்தா கூட உங்க பொண்ணுக்கு நிச்சயம் வேலை கிடைச்சிருக்கும். ஐயா வாய்ப்பு கடந்து போயிட்டு மாதிரி பேசாதீங்க. நாங்க நேரத்துக்கு வரணும்னு தான் கிளம்பினோம். வழியில உங்க புருஷனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தோம், நேரம் ஆகி போச்சு. ஐயோ, எனக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன செய்யறது? அப்படி சொல்லாதீங்கய்யா. இந்த வேலையை தான் மலை போல நம்பி இருக்கு. ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கய்யா. ஐயா, எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த முறை உங்க பொண்ணுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும் நம்பிக்கையோட போங்க. இந்தாங்க.